Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோல நாம 5 தமிழ் sentences இங்கிலீஷ்ல translate பண்ண போறோம். Sentences that we use in our daily life conversations, sentences that require more than one clause, அந்த மாதிரி long sentences தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளான sentencesல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். So first sentence பாப்போம். நீங்க கோபமா இருக்கும்போது என்ன சொல்றீங்கன்றது உங்களை பத்தி நிறைய சொல்லும். So ரொம்ப கேஷுவலா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் இது. So இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஏதோ ஒரு விஷயம் உங்களை பத்தி நிறைய சொல்லுன்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா? அது என்ன விஷயம்னா நீங்க சொல்றது, what you say. எப்போ நீங்க சொல்றதுன்னு சொல்லியிருக்கோம்? நீங்க கோவமா இருக்கும் போது நீங்க சொல்றது. இது இங்கிலீஷ்ல what you say when you're angry. What you say when you're angry என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? உங்களை பத்தி நிறைய விஷயத்த சொல்லும். Says a lot about you. Okay? What you say when you're angry says a lot about you. Alright? So இதுல இருக்கிற clause பாத்தீங்கன்னா what you say when you're angry இது ஃபுல்லாவே subject of the sentence. இதுலயே இந்த subjectலயே ஒரு noun clause, what you say ன noun clauseம் ஒரு adverb clause. எப்போ நீங்க சொல்றது when யூஸ் பண்ணி ஒரு adverb clauseம் சொல்லிருக்கோம், followed by the main verb of the sentence. Says a lot about you. Okay? Just simply ஒரு subject verb தாங்க இருக்கு. ஆனா அந்த subject இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு clause அந்த subjectலயே வந்திருக்கு. ஒரு noun clauseம் ஒரு adverb clauseம். Okay? Second sentence பாப்போம். இதே பேட்டர்ன்ல தான் இருக்க போகுது. So it's gonna be really simple for you to follow. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். So அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. கண்டிப்பா உங்களால இதை ட்ரை பண்ண முடியும். So நீங்க என்ன செய்றீங்கன்றது, what you do ரொம்ப முக்கியம், is very important. What you do is very important. What you do இந்த ஆக்ஷனை நீங்க எப்ப பண்ணும்போது, இந்த டூக்கான adverb-ஆ ஒரு clause சொல்லிருக்கோம், நீங்க கஷ்டத்துல இருக்கும்போதுன்னு சொல்லி. What you do when you are in pain இல்ல when you are suffering. Okay, alright. So what you do when you are in pain is very important. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்றது இது ஃபுல்லாவே subject. What you do when you are in pain இது subject. Main clause verb வந்து இங்க linking verb, that is be verb-ஆ இருக்கு, is very important, a complement. Alright, third sentence பாருங்க. அவன் எங்க இருந்தப்போ அவன் முடிவெடுத்தது கன்சிடர் பண்ண கூடாது. ஓகே, அவன் டிசைட் பண்ணது, அவன் எங்க இருந்தப்போ அவன் டிசைட் பண்ணத கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஒருத்தவங்க எங்க இருக்கப்போ டிசைட் பண்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ அவன் முடிவெடுத்ததை கன்சிடர் பண்ணக்கூடாது. வாட் ஹீ டிசைடட் ஷுட் நாட் பி கன்சிடர்ட். கன்சிடர் பண்ணவே கூடாதுன்னா ஷுட் நாட் ஈவன் பி கன்சிடர்ட். வாட் ஹீ டிசைடட் ஷுட் நாட் ஈவன் பி கன்சிடர்ட். ஆனா வாட் ஹீ டிசைடட், இந்த டிசைடட்ன்ற ஆக்ஷன் எப்ப நடந்ததா சொல்றோம்? அவன் யங்கா இருந்தப்போ, இளமையா இருந்தப்போ, when he was young. What he decided when he was young should not even be considered. அவன் யங்கா இருந்தப்போ டிசைட் பண்ணதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, கன்சிடர் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் போலாம். யாரும் பார்க்காதப்போ ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது அவங்க யாருன்றத காட்டும். ஓகே, ஸோ நம்ம ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குற சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது அவங்க யாருன்றத காட்டும். ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 சென்டென்ஸ் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் பாருங்க. ஹவ் சம்ஒன் பிஹேவ்ஸ். ஹவ் சம்ஒன் பிஹேவ்ஸ் எப்போ, பிஹேவ்ன்ற ஆக்ஷன் எப்போ நடக்குது? யாரும் பார்க்காதப்போ, when no one is watching. How someone behaves when no one is watching அவங்க யாருன்றத காட்டுதுன்னு சொல்றோம். Shows who they are. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸ்லயும் சப்ஜெக்ட்ல மட்டும் 2 கிளாஸ் இருந்தது, கரெக்டா? இங்க சப்ஜெக்ட்ல 2 கிளாஸ் இருக்கிறது இல்லாம ஷோஸ் வாட், எதை காட்டுகிறது அப்படின்ற கேள்விக்கும் நம்ம ஒரு கிளாஸ் தான் ஆன்சரா வச்சிருக்கோம், who they are னு சொல்லி. ஓகே, ஸோ திஸ் ஷோஸ் தட்னு வச்சுக்கலாம். திஸ் இது அதை காட்டுகிறது. இது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். யாரும் பார்க்காதப்போ ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது. ஸோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஹவு சம்ஒன் பிஹேவ்ஸ் when no one is watching shows, this shows that. கரெக்டா? ஷோஸ் சொல்லிட்டோம். that என்ற இடத்துல என்ன சொல்றோம்? எதை காட்டுது? அவங்க யார் என்பதை, who they are. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே பாருங்க. நீங்க எங்க இருக்கும் போது நீங்க ட்ரீம் பண்றது உங்களை எப்பவுமே கைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க எங்க இருக்கும் போதே நீங்க ட்ரீம் பண்ணணும், ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். வாட் யூ ட்ரீம் கேன் கைட் யூ ஃபார் எவர். நீங்க கனவு காண்றது உங்களை எப்பவும் வழி நடத்தலாம். வாட் யூ ட்ரீம் கேன் கைட் யூ ஃபார் எவர். அந்த வாட் யூ ட்ரீம், ட்ரீம்ன்ற வேர்ப் எப்ப நடக்கும்னு சொல்லியிருக்கோம்?
நீங்க இளமையா இருக்கும்போது when you are young, what you dream when you are young can guide you forever. உங்களை எப்போதும் வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இங்க சப்ஜெக்ட்ல மட்டும் தான் 2 கிளாஸஸ் இருக்கு. போன எக்ஸாம்பிள் மாதிரி ஆப்ஜெக்ட் பிளேஸ்லாம் கிளாஸ் இல்லை, ஜஸ்ட் சப்ஜெக்ட் பிளேஸ்ல மட்டும் 2 கிளாஸஸ் இருக்கு. Alright, so that's all to do with today's lesson. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஷார்ட்டான லெசன் தான் பார்த்தோம். So please let me know in the comments how you liked these sentences, whether you understood all the sentences discussed in this video. So thank you so much. I'll see you all in the next video. Till then, take care and bye.